तदात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीश्चोर्णम् अन्नात् पुरुषः श्री गुरुभ्यो नमः। नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमः आशिनेभ्यः यजामदेवान् यदि शक्नवा ममाज्याय सस्यं समावृक्षिदेवाः। நம்மளுடைய உபநயன கர்மாவை எடுத்து பார்த்துட்டோன்னா முதல்ல மௌஞ்சி பந்தனமாபத்ய தண்டம் தத்வா பிரம்மச்சரியமாதிஷேத் அப்படின்னு ஆசுலாயன கிரஹ்ய சூத்திரம். அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத ஆதேசம் பண்ணுறார். பிரம்மச்சாரியசி பாடம் அப்படின்னு பிரம்மச்சாரி அதை ஒத்துக்கிறார். அதுக்கு மேலே அப்போஷான பாடம் அப்படின்னு ஒத்துக்கிறார். பிரம்மச்சாரியசி பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் அப்படின்னு என்ன அப்படின்னு அப்படியே விசாரம் பண்ணிகிட்டே போனோன்னா வேத யஜ்ஞம் வேத தத்துவம் தபோ பிரம்ம பிரம்மா விப்ரஃ பிரஜாபதி அப்படின்னு அமரகோஷத்தில் நானார்ச்ச வர்க்கத்தில் 5 விதமான அர்த்தம் கிடைக்கிறது பிரம்ம அப்படிங்கிற பதத்துக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறதுனால சைத்தன்யம் ஆனது பரமாத்ம வஸ்து ஒரு அர்த்தம் பிரம்ம அப்படின்னு சொன்னால். ரெண்டாவதாக பிரம்ம அப்படின்னு சொல்கிறதுக்கு தபசு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுறார். மூணாவதாக வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. நான்காவதாக பிராமணன் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஐந்தாவதாக இரண்யகர்ப்ப பிரஜாபதி அப்படின்னு சொல்கிற பிரம்மா 5 அர்த்தம் கிடைக்கிறது. அப்படி 5 விதமான அர்த்தம் பிரம்ம அப்படிங்கிற பதத்தினால கிடைக்கிறது. அப்படியே அந்த சப்தத்தை விசாரம் பண்ணிகிட்டே போகும்போது 3 சப்தம் நபும்சகலிங்கம் நகாராந்தமாக வச்சு பிரம்மன் அப்படிங்க வச்சுண்டு பிரம்மன் சப்தம் அது வேதமானது தபசானது பரமாத்ம வஸ்துவானது அப்படின்னு வருது. இந்த 3 புல்லிங்கமாக 2 சப்தம் வருது. பிரம்மாவும் பிராமணன் விப்ரன் அப்படிங்கிறதும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நகாராந்த புல்லிங்கமாக பிரம்ம அப்படிங்கிறது. பிரம்மணி சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மணி வேதேச்சரியம் அத்தியன அத்தியாபன நிஷ்டதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வேதாத்தியனம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா வேத ஸ்வீகரணம் பூர்வம் விசாரா அபியசனம் ஜபஹ தத்தானம் செய்வ சிஷ்யேபியா வேதாபியாசோஹி பஞ்சதா அப்படின்னு 5ஆ பிரிக்கிறார். வேத ஸ்வீகரணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு முதல்ல. இதை பற்றி வேதம் சொல்கிறதா அப்படின்னு இப்படி பார்த்துட்டே போனோன்னா ரிக்வேதத்தில் இந்த மந்திரம் 4 வேதத்துலேயும் இருக்குது. ரிக்வேதத்துலேயும் இருக்குது, கிருஷ்ண யஜுர்வேதத்துலேயும் இருக்குது, சாம வேதத்துலேயும் இருக்குது, அதர்வண வேதத்துலேயும் இருக்குது. அந்த மந்திரத்துக்கு வியாக்கியானம் சொல்லும் போது ஆத்தியார் இதை குறிச்சிக்கோன்னு சொன்னார். ஆத்தியார் இதை குறிச்சிக்கோ, 2 கோடு போடு, லைன் போடும்பர். எதாக இருந்தாலும் 2 கோடு போடணும், போடுன்னர். அப்படி இந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா को अद्ययुङ्क्ते धुरिगारितस्य शिमीवतो भामिनो दुर्हृणायून् आसन्नीशून् हृत्स्वसो मयो भून्ययेषां भृत्या மிருணதத்சஜீவாத். இந்த மந்திரம் சுக்லயஜுவேதத்தில் இல்லைன்னா ருக்வேதத்தில் இருக்குது, யஜுர்வேதத்தில் இருக்குது, சாமவேதத்துலையும் இருக்குது, அதர்வணவேதத்துலையும். இது அஸ்வபரமாக பாக்கி இருக்கிற வேதங்களில் சாயனாச்சாரியால் அர்த்தம் பண்ணுறார். ஆனால் ருக்வேதம் பாஷ்யம் பண்ணும்போது அது வாக்பரமாக அர்த்தம் பண்ணுறார். எப்படின்னு பார்த்தோன்னா கோஹவை நாம பிரஜாபதி. கஹா அப்படின்னா யாருன்னா பிரஜாபதி அப்படின்னு அர்த்தம் பண்ணி பிரம்மாவானவர் என்ன பண்ணுறார்? அத்ய யுங்தே அத்யா இந்த யஜ்ஞ நிர்வாக யுங்தே இந்த வேத ரூபமான வாக் விசேஷங்களை யுங்தே நியோஜயதி நியோஜனம் பண்ணுறாராம். எப்படிப்பட்ட வாக் விசேஷம்?
துரிகாரிதஸ்ய ஷிமீவதः பிரதிபாத்யைஹி கர்மபிர்யுக்தான் என்ன சொல்றார்? கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரதிபாத்தியம் பண்றது இது பண்ணு, இது பண்ணாத அப்படின்னு சொல்றக்கூடியதான வேத வாக்கியம் அப்படி இருக்கு. ஷிமீவதः பாமினாஹ. ரெண்டாவது 6 விசேஷனம் இருக்குங்க. ரெண்டாவது விசேஷனம் பார்த்தோன்னா உஜ்வலான். பாமினஹா உஜ்வலான் அப்படின்னு அர்த்தம் வருது, ரொம்ப பிரகாசமா இருக்கு. அடுத்தது துர்ஹரணாயூன் ஹிருணீயதிஹி ஹானி கர்மா. விட முடியாது. ஹாதுமசக்யான் வேதாத்தியனஸ்ய நித்யத்வாத் அப்படின்னு பாஷ்யக்காரர் வேதாத்தியனம் அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுனால இந்த வாக் விசேஷத்திலே அர்த்தம் கிடைக்கிறது. ஹிருணீயதிஹி துர்ஹரணாயூன். அதுக்கு மேல ஆசன்னிஷூன். 4வது விசேஷனம் ஆசன்னிஷூன். ஆசனி ஆஸ்யே இஷுஹு ஏஷனம் கமனம் உச்சாரணம் ஏஷாந்தான். எங்க இருக்கு இந்த வேதம் அப்படின்னா வாக்குல இருக்கு. சொல்லுப்பா, பரீட்சை பண்ணா தானே தெரியும். பரீட்சை பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரஸ்ட். பரீட்சை பண்ணா தானே சொல்கிறானா இல்லையான்னு தெரியும். அதை சொல்கிறது ஆசன்னிஷூன்னு அப்படின்னு சொல்ல வேண்டாமா வாய் திறந்து? உச்சாரணம் இங்கே இருக்கு, அதுக்கு உண்டானத பதம் அங்கே இருக்கு. ஆசன்னிஷூன்னு ஹிருத்ஸ்வசஹா. உச்சாரணம் பண்ணுறேன், எங்கேருந்து வருது? ஹிருத்ஸ்வசஹா ஹிருதயேஷு தீப்யமானான். உள்ளே போய் இறங்கணும். இவனுக்கே இறங்குவான் அப்படின்னா வாத்தியாராக இருக்கிறவாள்லாம் இறக்குறார் அவனுக்கு. அப்படி ஆசன்னிஷூன் ஹிருத்ஸ்வசஹா மயோபூன். எவன் அனுஷ்டானம் பண்றானோ அவனுக்கு பரமமான சுகத்தை அதிருஷ்டத்தை கொடுக்கறத. அப்படியாகப்பட்ட இந்த வாக் விசேஷத்தை ரொம்ப விசேஷமா சொல்றார் இந்த இடத்துல. யஜேஷாம் பிருத்யாம் ரிணதாத். யஹா யஜமானஹ, எந்த யஜமானனானவன், யஹா வித்யார்த்தி, யஜேஷாம் பிருத்யாம் பரணக்ரியாம் ரிணதது ரித்திமதீம் கரோதி. எவன் இந்த வேதத்தை வளர்க்கிறானோ, இந்த வாக் ரூபமான இந்த வேதத்தை எவன் வளர்க்கிறானோ சஜீவாத். வேதம் வரிசையா சொல்லிட்டே வருது. யஜேஷாம் பிருத்யாம் ரிணதாத் சஜீவாத். இந்த இடத்துல பாஷ்யக்காரர் விசேஷமா போடுறார். சஜீவாத்னு ஏன் போட்டேன்னா அந்நிய ஜீவன்மிருதாகங்கிற வேத சம்பந்தமா இல்லாம அனுஷ்டானம் இல்லாம போனா அந்நிய ஜீவன்மிருதாகான்னு மேல் கொண்டு போடுறார். அப்படி இந்த வாக் விசேஷமான இந்த வேதே சரியம் பிரம்மணி சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துன்னு பார்க்கலாம். 2வது அர்த்தம் எடுத்து பார்த்தோம்னா பிரம்மணி பரமாத்மனி ஜெகத்காரபூதே பரமாத்மனி சரியம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சாரின்னா அவனுக்கு உண்டு இல்லை, எல்லாருக்கும் பிரம்மச்சரியத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா வேதத்தில் எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கோமே, அதனால பிரம்மச்சரியத்திலே இருக்கோம்னு எழுத வேண்டியிருக்கு. அப்படி வரிசையாக பார்த்தோன்னா உபநயனத்திலே நம்மளுக்கு அப்போ சொன்னது அதுக்கப்புறம் மறுக்கவே இல்லையே. பிரம்மச்சாரியசின்னு சொன்னோடனே பாடம்னு சொல்லிட்டோம். ஆஜீவனாந்தம் பிரம்மச்சரியசி, பிரம்மச்சாரியசின்னு சொன்னோன்னு அப்படி அங்கே ஒத்துண்டது ஆஜீவனாந்தம் வந்துருக்கு அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு. 2வது பார்த்தா ஜெகத்காரண பூதமாக இந்த பிரம்மணியிலேயே சரியமாக இருக்கான். அதை சொல்கிற மந்திரம் என்னன்னு ஆயிரக்கணக்கில் குட்டி கிடக்கு. நபிஜானாமி யதி வேதமஸ்மி நின்யசன்னத்தோ மனசாச்சராமி யதா மாகன் பிரச்சமஜாருதஸ்யாதித்வாச்சோ அஷ்ணுவே பாகமஸ்யாஹ. இந்த மந்திரம் அஸ்யவாமஸ்ய அப்படிங்கிற சூக்தத்தில் வருது. வாத்தியார் சொல்லுவார், இந்த அஸ்யவாமஸ்ய சூக்தத்தை அவன் படிச்சுட்டானா அவன் சர்வஜன்பர். அப்படி அந்த சூக்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ. பாடம் எடுக்கும் போதே இதை பாடுறா, திருப்பி பாரு, 10 தரம் பாரும்பர். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த பிரம்மோபாசனையை பற்றி சொல்லக்கூடியதான மந்திரங்கள் பல மந்திரங்கள் வருது. அதில் இந்த ஜெகத்காரண பூதமாக இருக்கக்கூடியதான பரவஸ்து எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு அனுபவத்துக்கே வரலையே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காரணம் சொல்றது நின்யசன்னத்தோ மனசாச்சராமி. நின்யா மூடச்சித்தா அப்படின்னு அர்த்தம் பண்றார். சன்னத்தா சம்யக்கு பத்தா மனசாச்சராமி. பகிர்முகேன மனசாச்சராமி, வெளியில போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கிறத அந்தர்முகமாக திருப்ப வேண்டியிருக்கு. திருப்பின உடனே தான் யதா மாகன் பிரச்சமஜாருதஸ்ய ஆதித்வாச்ச அஷ்ணுவே பாகமஸ்யாஹ. இந்த பிரசமோன்மேஷனம் உள்ளேந்து ஏற்படணுமா?
பகவத் ஸ்வரூபம் உள்ளேந்து வர வேண்டியிருக்கு. அதிலேயே சரணம் பண்ணுறது தான் பிரம்மச்சரியம் அப்படின்னு ரெண்டாவதான ஒரு அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது. மூணாவதாக பிரம்மணி தபசிச்சரியம் அப்படின்னு மூணாவது, தபஸுக்கும் பிரம்மன்னு பேர். இந்த தபசிச்சரியம் தபசு பண்ணு அப்படின்னா அதை எப்படி நம்ம தவநிலை அப்படின்னு எடுக்கிறதும் இங்கே அத்தியனத்தில் வந்து முடியறது. உபனிஷத்தில் எடுத்து பார்க்கும்போது தபகிதி தபோ நித்ய பௌருஷி அப்படின்னு எடுக்கிறார். ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்ய தத்தி தபஸ்தி தப அப்படின்னு இது மாமா சொல்வார். 12 தினம் திருப்பி ரிதஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சன்னு ஆரம்பிச்சு இதுதான் தபஸ் அப்படின்னு காட்டுறது. இந்த தப நிலையிலே இருக்கிறது. சரி நம்ம பண்ணலையே தபஸு, அத்தியனம் பண்ணலையே அப்படின்னு நினச்சோன்னா குளிக்கிறதே தபஸுங்கிறார். இன்னொரு இடத்துல போய் பார்த்தா குளியலே தபஸ். தசகுண குணாதச ஸ்நானபரா பவந்தி. ஹே சாதோ குணாதச ஸ்நானபரா 10 குணம் வருதான். அதில் தபஸ் ஒன்று இருக்கு. ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா தபஸ்ச மேதா. காத்தால் ஏஞ்சி குளிக்கிறது ஒரு தபஸ். தபஸ்ச மேதா அப்படின்னு எடுக்கிறார். அப்படின்னு எல்லா சம்பந்தமும் வரிசையா அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரையும் வர வேண்டியிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணுறது தபஸ், அனுஷ்டானம் பண்ணுறது தபஸ் அப்படின்னு வரிசை பார்த்தோன்னா சுவாத்தியாய பிரவச்சனம் திருப்பி அந்த பாஷ்யக்காரர் பகவத்பாதால் பின்னாடி பாஷ்யம் பார்த்தோன்னா பிரவச்சனம்னு என்னென்ன அவனுக்கு விஸ்மரணம் ஆகக்கூடாது, தர்ம பிரவிற்த்தி அர்த்தஞ்ச அப்படின்னு போட்டிருக்கார். அதனால திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணுமா, அதே தபசு அப்படின்னு காட்டுறார். அப்படியாகப்பட்ட அது சம்பந்தமான இந்த காரியக்கிரமம் நடந்துருக்கு. பிரம்மணி தபசிச்சரியம். அவன் தபஸ் பண்ணுறானா இல்லையா எப்படி தெரியும்? பரீட்சை பண்ணி பார்த்தாதான் தெரியும். அது சம்பந்தமாக சொல்லி வச்சிருக்காளா இல்லையான்னு பார்க்கணுன்னா அப்படின்னா அனுஷ்டானம் அதோடு சேர்ந்த அத்தியனம் ரொம்ப அதோடு சேர்ந்ததாக பரீட்சை. அப்படியாகப்பட்ட பிரம்மச்சரியம் இங்கே நடந்துருக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக வருது. நாலாவதாக பிரம்மச்சரியம் அப்படின்னு எடுத்தோன்னா பிராமணியே சரியம் பிராமணிய நிஷ்டதா விப்ரத்வ நிஷ்டதான்னு வருது. எப்படி விப்ரத்வ நிஷ்டதா வருது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 விதமான தொழில் அது வந்துட்டே இருக்குது திருப்பி. அது சம்பந்தமாக அதிகம் உத்கோஷனம் பண்ணுறது ஒரு மந்திரத்தில் எடுத்து பார்த்தா ருக்வேதத்தில் எல்லாமே கிடைக்கிறது. உள்ளே இந்த வேதத்திலே எல்லாம் கிடைக்கிறது. தானம் பிரதிகிரகத்தை பற்றி நிறைய மந்திரம். அதில் முக்கியமாக நவாபூ தேவாஹ க்ஷுதபித் வதந்த துருதாசீதமுபாகச்சந்தி மிருத்யவாஹ. நவாபூ தேவாஹ க்ஷுதமித் வதந்த துஹு. யாரோ ஒருத்தன் க்ஷுதார்த்தி இருக்கான், பசிக்கிறதுன்னு வரான். அவனுக்கு பசியை தரலையான் தேவதைகள், வதத்தை தந்துட்டா அப்படின்னு சொல்கிறது வேதம். அப்போ போய் யாசகம் பண்ணுறான். எனக்கு பசிக்கிறதே பெரிய சிரமமாக இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். உதாஷி தமுபாகச்சந்தி மிருத்யவாஹா. எவன் ஒருத்தன் சாப்பிட்டுன்னு இருக்கானோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா உபகச்சந்தி மிருத்யவாஹா. மரணத்தை நோக்கி அவனும் போயிட்டு இருக்கானா. 2 பேருக்கும் மரணம் சமானம் தானே. வேதம் சொல்கிறது இவன் பசியினால மரணத்தை அடைய போகிறான், அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான், அவனும் மரணத்தை அடைய போகிறான். 2 பேருக்கும் சமானம் தானே. என்ன விசேஷம் இதில்? என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அடுத்த வாக்கியத்தில் வேதம் சொல்கிறது உதாஷி தமுபாகச்சந்தி மிருத்யவாஹ உதோ ரயஃப் ப்ரூணதோ நோபதஸ்யதி. எவன் ஒருவன் கொடுக்குறானோ அவனுக்கு ந உபதஸ்யதி ந தஸ்யதி குறைவே வராதான். அதனால் குடுங்கிறது. அப்போ நீ வச்சுட்டு கொடுக்காம இருக்காத. உதாஷி தமுபாகச்ச உதோ ரயஃப் ப்ரூணதோ நோபதஸ்யதி உதா ப்ரூணன் மர்டிதாரம் ந விந்ததே. நீ கொடுக்கலன்னா உன்னை நோக்கி எந்த விதமான சுகசௌக்கியமும் வராது. அதனால் உனக்கு நீ கொடுக்கறதுனால வளரும், உனக்கு குறைவே வராது அப்படின்னு சொல்கிறதான ஒரு மந்திரம். இது மாதிரி தான பிரதிகிரகத்துக்கு அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனத்துக்கு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே 5வதாக பிரம்மணி ஹிரண்யோபாசனே சரியம் ஹிரண்ய கர்ப்போபாசனே சரியம்னு 5வதாக பிரம்மச்சரியம். உன் வாழ்க்கை ஃபுல்லாக வருது இந்த பிரம்மச்சரியம். முதல்ல உபநயனத்தில் சொன்ன பிரம்மச்சரியம் வாழ்க்கை ஃபுல்லாக அன்றைக்கி சொன்னதை ஆமான்னு சொல்லிட்டோம். அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இதை அவன் ஒண்டி பிரம்மச்சாரி இல்லை, நானும் பிரம்மச்சாரி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படியாக ஹிரண்ய கர்ப்போபாசனம் அனுஷ்டானத்துக்கு எனக்கு வரலையே, பிரம்மாவை பூஜை பண்ணுறதே இல்லையே
இப்படி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறோமா? பரமேஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணுறோம், மகாவிஷ்ணுக்கு ஆராதனை பண்ணுறோம், பிரம்மாவுக்கு எங்கேயுமே வரலையே அப்படின்னு பார்த்தோன்னா, உபாசனத்தில் ருக்வேதத்துக்கு சாமவேதத்துக்கு பிரம்மா பிரஜாபத ஜெயஸ்வாகான்னு எங்களுக்கு வரும், உங்களுக்கு உண்டா? சாமவேதத்துக்கு வரும் போல இருக்கு. அவளுக்கு அக்னியே சிருஷ்டகிருதய ஸ்வாகான்னு போட்டுருவா. அக்னிய ஸ்வாகா சூர்யாய ஸ்வாகா, கார்த்தால இருந்தால் சூர்யாய ஸ்வாகா, கார்த்தால இருந்தால் அக்னிய ஸ்வாகா, சாயந்திரம் இருந்தால் அக்னிய ஸ்வாகா. ரெண்டாவது பிரஜாபதிய ஸ்வாகா. சுக்லேஜுவேதத்துக்கும் அப்படி தான், ருக்வேதத்துக்கும் அப்படி தான், சாமவேதத்துக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் பிரஜாபதி பதம் சதுர்ச்சந்தம் சப்தரூபத்தை ஸ்மரிச்சுண்டு ஸ்வாகாகாரம். அங்கே பிரம்மோபாசனை நம்ம கிரகஸ்தாசிரமத்திலே நடந்துட்டுருக்கு. அப்படி பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இப்படி விசாரம் பண்ணிகிட்டே போனோன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பிரம்மச்சரியங்கிறது கூடையே வந்துட்டுருக்கு. வேதோபாசனை வருது, பிராமணிய நிஷ்டதை வருது, அதுக்கு உண்டான அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம், திருப்பி திருப்பி பிரம்மச்சரியம் வரியா. இப்படி விசாரம் பண்ணிகிட்டே போனோன்னா நம்ம என்ன நிலையிலேருந்து பண்ணுறோம், பகவான் என்ன நிலையிலேருந்து அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிறதாக 2 மந்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆத்வா ரம்பன்ன ஜுவ்ராஜோர ரப்மாஷ வசஸ்பதே உஷ்மசித்வா சதஸ்தா அப்படின்னு மந்திரம். ஜிவ்ரஜா விருத்தாஹா, ரொம்ப பலகீனமாக இருக்கிறவன். ரம்பன்னா, ரம்பம்னா தண்டம், தண்டத்தை எப்படி பிடிச்சுட்டு இருக்கானோ அதே போல உன்னுடைய திருவடியை நான் பிடிச்சுட்டு இருக்கேன்பா. உஷ்மசித்வா சதஸ்தா, சதஸ்தே உன்னுடைய சரணால விந்தத்தை என்னுடைய ஹிருதயத்திலே வச்சுண்டு. சதஸ்தே, சதஸ்தேன பக்கத்திலேயே, ஹிருதயா தேசே யக்ஞே அப்படின்னு அர்த்தம் பண்ணுவார். ஹிருதயத்தில் வச்சுண்டு உஷ்மசி, உன்னை காமனம் பண்ணிகிட்டே இருக்கம்பா உன்னை அப்படிங்கிறதாக பிரார்த்தனை மந்திரத்தில், ஒரு மந்திரத்தில் கிடைக்கிறது. இன்னொரு மந்திரத்தில் அவன் எப்படி அனுகிரகம் பண்ணுறான் பகவான் அப்படின்னு பார்த்தா, ஆகிஷ்மா சூனவே பிதாபிர்யஜத்யாபஜே சகா சக்கே வரேன்யா. 3 உதாரணம் காட்டுறது. பிதா சூனவே, அப்பா பிள்ளைக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ. ஆபிஹி ஆபயே, ஆபிஹின பந்து, பந்து பந்துக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ. சகா சக்கே, சகாவானவன் சக்கி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ அதுபோல் பகவான் பக்த வத்சலனாக இருந்து கொண்டு நம்மளுக்கு எல்லாரும் அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு மந்திரம் சொல்கிறது. அப்பேற்பட்ட இந்த பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அதை வேதத்திலேயே திருப்பி 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 ஈடுபடுறது தான் சரியான வழி. அது அனுஷ்டானத்தில் இருக்கிறது தான் சரியான வழி. அதை ஆதரித்து பூஜனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியான வழி அப்படின்னு சொல்கிறதாக சொல்லி இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதஜே. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஓம் யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமேதமஹம் வந்தே வித்யாதீர்த்த மகேஸ்வரம். அதாவது பிரம்மச்சரியத்தை பற்றி, அதனுடைய உன்னதத்தை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அடியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, பிரம்மச்சரியத்துடைய அனுஷ்டானங்களை எவ்வாறாக கடைபிடித்து அதில் வரும் உத்தமமான அனுஷ்டானமான சூரிய நமஸ்காரத்திலிருந்து ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்திற்கு வாக்கியார்த்தம் சொல்லுவதாக வந்திருக்கிறேன். முதலில் பிரம்மச்சாரி எல்லா பாடசாலையிலையும் சந்தியாவந்தனம், சமிதாதானம், பிரம்மயஜம், தேவரிஷி பித்ருதர்ப்பணம் போன்ற அனுஷ்டானங்களை முறையாக எல்லா பாடசாலையிலையும் அனுஷ்டானம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த சூரிய நமஸ்காரத்தை எல்லா பாடசாலைகளிலும் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்கிற முறையில் இருக்கிறதா என்றால் தெரியவில்லை. ஆகையால் அந்த சூரிய நமஸ்காரத்தின் உன்னதமான அந்த பலன்களை அந்த மந்திரங்களில் எவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டால் கிரகஸ்தர்கள் மோக்கண்டு ஆற்றுல கூட சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அப்படி ஒரு அர்த்த புஷ்டியோட அந்த சூரிய நமஸ்காரத்துடைய மந்திரங்கள் இருக்கின்றன. சுக்லேஜுர்வேதத்துக்கு சூரிய பகவான் தான் சாட்சியாக இருந்து அவரிடமிருந்து தான் சுக்லேஜுர்வேதமே வந்தது. அப்படிப்பட்ட அந்த சுக்லேஜுர்வேதத்தில் சூரிய நமஸ்கார மந்திரங்கள் என்றால் எவ்வாறாக இருக்கும் என்று நீங்களே நினைத்து கொள்ளுங்கள். அதில் முதல்
முதலாக விப்ராட் பிருஹத் பீபது சோம்யம் மத்வாயுர்ததத் யஜ்ஞபதா அவிஹ்ருதம் வாதஜூதோ யோ அபிரக்ஷதித்மனா பிரஜாஃப் பூபோஷ புருதா விராஜதி. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட சுக்லயஜுர்வேத சூரிய சூக்தம் சூரிய நமஸ்காரத்தில் முதன்மையாக வருகிறது. இப்படி சூரிய சூக்தம் மட்டும்தானா என்று கேட்டாக்க இன்னொரு 8வது அத்தியாயங்களான கதாச்சனா என்ற அத்தியாயங்களிலும் கூட சூரிய நமஸ்கார மந்திரங்கள் வருகின்றன. அந்த மந்திரங்களில் உதுத்யஞ்சாத வேதசந்தேவம் வாஹந்தி கேதவாஹ திருஷே விஸ்வாய சூர்யம் உபயாம கிருஹீதோசி சூர்யாயத்வா भ्राज एष तेजो निस्सूर्यायत्वा भ्राजे सूर्यभ्राजस्वन् भ्राजस्वागस्त्वं देवेष्वसि भ्राजस्वानहं मनुष्येषु भूयासम्. இப்படி இந்த மந்திரங்களில் என்ன அர்த்தம் என்றாக்க, சூரிய பகவானான நீ பிராஜஸ்வானாக திகழும் தேவர்களுக்குள் பிராஜஸ்வானாக திகழும் நீர் என்னையும் இந்த மனுஷ்யலோகத்தில் மனுஷ்யர்களிடம் நான் பிராஜஸ்வானாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று பிரார்த்தனையை டைரக்டா நேரடியாக நம்மளுக்கே அந்த மந்திரத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிச்சாக்கவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். பிராஜஸ்வாகஸ்த்வம் தேவேஷ்வசி, பிராஜஸ்வானாக திகழ்கிறாய். யார்? சூரியன், நீ. அதேபோல் என்னையும் இந்த மனுஷ்யர்களுக்குள் பிராஜஸ்வானாக என்னையும் திகழ வைப்பாயாக என்று இந்த மந்திரங்கள், உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். இதே போல பல மந்திரங்கள் பல பிரார்த்தனைகளோட சூக்ஷ்மமான, ஏதாவது மேற்படியாக பார்த்தாக்க மந்திரங்கள் பிரார்த்தனா மந்திரம் மாதிரி தெரியாத இருந்தாலும் அதில் சூக்ஷ்மமான அர்த்தங்களை வைத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு சூக்ஷ்மமான பிரார்த்தனை தான் இருக்கும். அதை நன்கு புரிந்து சூரிய நமஸ்காரத்தின் விஷயத்தை அறிந்து இந்த அர்த்தத்தோடு தெரிஞ்சு சூரிய நமஸ்காரம் செய்தால் அதில் பலன் ஒரு பங்கு கண்டிப்பாக உசந்ததாகத்தான் இருக்கும். மேற்படி சூரிய சூக்தம் போன்றது போல அக்னி சூக்தம், வருண சூக்தம், வாயு சூக்தம், சத்ரு சம்ஹார சூக்தம், ஆரோக்கிய சூக்தம், அதாவது இதெல்லாம் நானா பேர் வச்சுன்றது தானே தவிர அதில் வேத பாஷ்யத்திலேயோ அதில் சத்ரு சம்ஹார சூக்தம்லாம் சுக்லயஜுர்வேதத்தில் கிடையாது. நான் எதற்காக அப்படி சொல்கிறேன்னா, ஆஷுஷிஷானோ விருஷபோன भीमोघनाघनक्षोभ नश्चर्षणीनां संक्रन्दनो निमिष एकवीरशतग सेना अजयत् सातमिन्द्राः. இந்த சூக்தமானது யாகங்களில் வரும் தடைகளை போக்குவதற்கான உண்டான பிரார்த்தனா மந்திரங்கள் முழுக்க இந்த சூக்தத்தில் தான் இருக்கிறது. அந்த காலத்தில் யாகங்கள் செய்ய ராட்சசர்களாலும் பல இடையூறுகள் வரும், பல புராணங்களில் அறிந்திருப்பீர்கள். அதேபோல் இந்த சூக்தங்களில் இன்று இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். அதாவது சத்ரு சம்ஹாரங்கள், அதாவது ஒரு சத்காரியம் பண்ணும்போது எந்த விதமான தடைகளும் வந்தாலும் அது சத்ருக்களே அல்லவா. இப்போ சந்தியாவந்தனம் பண்ண போகிறோம் பாடசாலையிலனாக்கா அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது காரியமாக சொன்னால் அது தடை தான். ஆனால் வாத்தியார் சொன்னாக்கா அது தடை இல்லை. வாத்தியார் கூப்பிட்டா சந்தியாவந்தன அனுஷ்டானத்தை விட்டு அவருடைய காரியங்களை முடித்து கொண்டு பிறகு வந்து சந்தியாவந்தனம் செய்வது தான் பலன். அதே போல் அந்த சந்தியாவந்தனம் போன்ற தடைகளுக்கு இன்று சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய தடைகள் மாத்திரமல்ல, பல அனுஷ்டானங்களுக்கு நம்ம என்ன ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் அதற்கு தடை இருக்கவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தடைகளை போக்குவதற்கான சூக்தம்
இந்த சத்ரு சம்ஹார சூக்தம் ஆசுஷிஷானஹா என்று சொன்னது. அதேபோல் இன்று பெரிய சத்ருவான இன்னைக்கு பாடசாலை குழந்தைகள்கிட்ட யார்கிட்டையும் இருக்காதுன்னு முழுசாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட அந்த தொலைபேசி என்னும் கையிலே வைத்து கொண்டு இருக்கிற போகிற பெரிய சத்ரு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய அனுபவத்திலும் சொல்கிறேன். அந்த சத்ருவை போக்கக்கூடியதான அந்த அதாவது டைரக்டாக செல்ஃபோனுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லியிருக்குன்னு கேட்க வேண்டாம். நம்மளுடைய சத்காரியங்களுக்கும் சத்சங்கத்துக்கும் எந்த விதமான சத்ருக்களாக இருந்தாலும் அந்த காலத்தில் பண்ணின ராட்சசர்கள் தடையையே அந்த மந்திரங்கள் நிவர்த்தி பண்ணிதுன்னா இன்னைக்கு உள்ள இந்த மாதிரி சத்ருக்களை எப்படி நிவர்த்தி செய்யாமல் இருக்கும்? அதனால பூர்ண நம்பிக்கையோடு இந்த சத்ரு சம்ஹார சூக்தத்தை பாராயணம் செய்யலாம். அடுத்தது ஆரோக்கிய சூக்தம். க்ஷத்ரஸ்ய நாபீரசி க்ஷத்ரஸ்ய யோனீரசி மாத்வாஹிக்ஸீன் மாமாஹிக்ஸீ. இது ஆரோக்கிய சூக்தம் என்று எவ்வாறாக ஒரு ஒரு குறிப்புக்காக எடுத்துக்கொண்டது. நம் தேகங்களில் உள்ள பாதாதி ஷிரஃப் பர்யந்தம் எல்லா விதமான நாமாக்களும் இதில் வரும். அந்த சரீரத்துடைய உள்ள வெளிய எல்லா அவயவங்களுடைய பெயர்களையும் சொல்லி அதெல்லாம் புஷ்டி பெறட்டும். ஜங்காபியாம் பத்யாம் தர்மோஸ்மி விஷிராஜா பிரதிஷ்டிதः பிரதிக்ஷத்ரே பிரதிதிஷ்டாமி ராஷ்ட்ரே பிரத்யஸ்வேஷு பிரதிதிஷ்டாமி கோஷு பிரத்யங்கேஷு பிரதிதிஷ்டாம்யாத்மன் பிரதிப்ராணேஷு பிரதிதிஷ்டாமி புஷ்டே. அதாவது ஒவ்வொரு அங்கங்களும் உள்ளே செயல்படுவதற்கும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் தனியாக பிராணசக்தி தேவை. அந்த ஒவ்வொரு அவயங்களுக்குள் உள்ள பிராணசக்தி எல்லாம் புஷ்டி பெறட்டும். பிரத்யங்கேஷு பிரதிதிஷ்டாம்யாத்மன் பிரதிப்ராணேஷு பிரதிதிஷ்டாமி புஷ்டே. அதனால தான் இந்த சூக்தத்தை ஒரு ஆரோக்கிய சூக்தமாக எடுத்துண்டு இதை எல்லா பெரியோர்களுக்கும் யாரார்களுக்கெல்லாம் நம்மளுடைய இஷ்டமானவர்களோ இல்லாதவர்களோ யாராக அனாரோக்கியமாக இருந்தா அப்படின்னாக்கே ஒரு மனசு கிளேசப்படணும். அப்படிப்பட்டு இந்த சூக்தத்தை பாராயணம் செய்து அவர்களுக்கு ஒரு விபூதியோ தீர்த்தமோ பிரசாதமாக கொடுத்தால் கண்டிப்பாக சௌக்கியம் ஏற்படும் என்பதான இந்த ஆரோக்கிய சூக்தத்தை சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு சுக்லயஜுர்வேதத்தில் 40 அத்தியாயங்கள், அதாவது 40 சம்ஸ்காரங்கள் போல் 40 அத்தியாயங்கள் இருக்கின்றது. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதே போல் எடுத்துக்க வேண்டாம். அந்த 40 அத்தியாயங்களில் என்ன விஷயங்கள் என்னென்ன யாகங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் 1, 2 தர்ஷபூர்ண மாசேஷ்டி மந்திரங்கள், அப்புறம் சமிதாக்னிந்து வஸ்யத கிருதைர் போதயதாதீதிம், அந்த 3வது அத்தியாயமான அன்வாதான அக்னிஹோத்திர அக்னியுபஸ்தான சாதுர்மாசியானி விஷயங்கள். அதாவது சாதுர்மாசியம் சன்னியாசிகளுக்கு உண்டானது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலும் அதனுடைய மந்திரங்கள்லாம் இங்கே கர்மகாண்டத்தில் தான் வர்றது. பிறகு 4 9வது அத்தியாயங்கள் வரை அக்னிஷ்டோமகா, அப்புறம் 10வது அத்தியாயங்கள் வாஜபேய யாகம், 11 ராஜசூயம் ஏஷத்தே அந்த அத்தியாயம், 12 20 வரை அக்னி சயனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 முதல் 23 வரை சௌத்ராமணி யாக யஜ்ஞங்களுக்கு உண்டான மந்திரங்கள். 24 27 அஸ்வமேத பிரகரணம், அதாவது பாடசாலையிலிருந்து ஏகாதசி இந்த அஸ்வமேத பிரகரணம் பாராயணம் செய்யும் வழக்கம் உள்ளது. அந்த அஸ்வமேத பிரகரணம் 24 முதல் 27 வரை. 28 முதல் 33 வரை அனாரப்யாதீதா மந்திராக, அப்புறம் அங்கங்கே விப்ரகீர்ணாக அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 34 35 புருஷமேதம், அதாவது புருஷ சூக்தம்னு நம்ம சொல்லுவோம் வழக்கத்தில்.
36 முதல் 39 வரை பிரவர்க்கிய காண்டம். பிரவர்க்கிய காண்டம் பொதுவாக வேதத்திற்கு தலையாக பாவிக்கப்படக்கூடியது. ஆனால் அதை ஒரு மத்தியான்மிக காலத்துக்கு பிறகு பாராயணம் செய்ய அனுமதி கொடுக்கல, வேதமே அங்கே கொடுக்கல சாஸ்திரங்களில். அப்படி அந்த பிரவர்க்கிய காண்டம் 36 முதல் 39 வரை. அதில் தான் புருஷ சூக்தத்தில் தான் அபேதா என்ற அனுவாக்கம் வருகிறது. எதற்காக அதை எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடாது என்றால் அது பிரவர்க்கிய காண்டமாக இருப்பதனால். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னோட அடுத்தது 40வது அத்தியாயம் பிரம்ம வித்யா, அதாவது ஈஷாவாஸ்யோபனிஷத். இன்னொன்று, இப்போ இந்த பக்கத்தில் உள்ளவா எல்லாம் என்னோட பெரியவா, அவள்கிட்ட அனுகிரகங்கள்லாம் வாங்கி நான் இந்த பக்கத்தில் உள்ளவா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்னென்னா, பாடசாலையில் இப்போ நீங்கள் எதுவும் அவளுக்கு தோணும், சில பேருக்கு தோணாதுங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி இந்த வேதாத்தியனம் எதுக்காகங்கிறத கொஞ்சம் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். ஏன்னாக்க நிறைய பேர் வேதாத்தியனம் வைதீகத்துக்கும் பாராயணத்துக்கும் நினச்சிட்டு தான் அத்தியனம் பண்ணிட்டு இருக்காளே தவிர, இந்த வேதாத்தியனம் கிடைச்சது எவ்வளோ பெரிய வசதியான ஒரு நம்மளுக்கு அந்த கர்மா கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுண்டு அவாவா பாடசாலை வாத்தியார்கள்ட்ட வேதாத்தியனத்துடைய உன்னதத்தையும் அதனுடைய தாத்பரியங்களையும் அதனுடைய அனுஷ்டான விவரங்களையும் நல்லபடியாக அத்தியனம் செய்து வேத மார்க்கத்தில் சொல்லப்பட்டக்கூடிய சாஸ்திரங்களையெல்லாம் அனுஷ்டானம் செய்து சத்கதி அடையுமாறு பிரார்த்தித்து கொண்டு இந்த சுக்லயஜுர்வேத இந்த சின்ன உரையாடல் பூர்த்தி செய்கிறேன். ஓம். யஜுர்வேதத்தில் இதோட நிறுத்திண்டு சாமவேதத்தில் சொல்லணும்னு பிரார்த்திக்கிறேன். ஓம் நீலோத்பலதலாபாத சாமவேதோ ஹயானனஹ அக்ஷமாலான்விதோ தக்ஷே பாமே கம்புதர ஸ்மிருதः ஓம் நமः சாமவேதாய. ஓம் भद्रो नो अग्निराहूतो भद्रारातिः सुभगा भद्रो अध्वारः भद्रावुत प्रशास्तयः भद्रः नः अग्निः आहुतः आहुतः भद्रारातिः सुभगा सुभगा भद्रः अध्वरः भद्राः उत प्रशस्तयः प्रशस्तयः भद्रो नः होय अग्निराहोताः ये भद्रारातायः सुभगभाः द्रोध्वाः आराः भद्रावो ताः प्राशाः स्ताः योहाये. ओम सभायै नमः. வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சாமவேதத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா கானாத்மகமாக இருக்கிறது. பசுர் வேத்தி சிசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணி அப்படின்னு சிக்ஷையெல்லாம் சொல்கிறது. கானத்தை ஆஸ்வாதனம் பண்ணாதவா யாருமே இருக்க முடியாது. அந்த ஞானம் இல்லைன்னா கூட அதை கேட்குறதுலே ஒரு ஆனந்தம் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒரு முக்கியமான காரணம். வேதானாம் சாமவேதோஸ்மின்னு பகவான் சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இதில் மந்திரபாகமும் இருக்குது. ஆர்ச்சிகங்கள்லாம் மந்திரபாகம். அந்த ஆர்ச்சிகத்துக்கு அப்புறம் கானம் பண்ணுறோம்.
கானம் பண்ணும்போது கான பாகமும் வருது. இப்போ மந்திரபாகம் கானபாகம் ரெண்டுமே சாமவேதத்தில் இருக்கிறதுனால அது ஒரு வைசிஷ்டியம். அதோட கான பாகத்தில் கானம் வந்து மனோரஞ்சகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான ஸ்தோபங்களை சேர்த்துருக்கா. அதில் ஸ்தோபத்தோடு சேர்த்து கானம் பண்ணும்போது தான் அது கேட்கறதுக்கு ரொம்ப வெறும் ஆர்ச்சிக கானம் மாத்திரம் இருக்கும், வெறும் ஸ்தோப கானம் இருக்கும். இதை பற்றி போன இதிலேயே பேசியிருக்காவா, சொல்லியிருக்கா. அதனால் நான் திருப்பி அதை நான் சொல்ல விரும்பலை. அதை கேட்கறதுக்கு சிரவணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவித ஸ்தோபங்கள் அதில் சேர்த்து அந்த கானத்தை வந்து மெருகு, அதுக்கு மெருகு கொடுத்துருக்கா, கானத்துக்கு ஒரு மெருகு கொடுத்துருக்கா. அதனாலேயே சாம்பேதத்துக்கு ஒரு பெரிய பிரசஸ்தி வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் பிராமணால் எல்லாருக்குமே முக்கியமாக உபாசனா செய்ய வேண்டிய தெய்வம் எதுன்னா அக்னி. அக்னி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பண்ண முடியாது. அவர் பிரம்மாவை பற்றி பேசினார் ருக்வேதத்தில், அதுக்கப்புறம் இவர் சூரியனை பற்றி பேசினார். இப்போ அக்னியை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மந்திரம் இப்போ நான் சொன்னேன், பத்ரோனோ அக்னிராஹூதோ பத்ராராதி சுபகா பத்ரோ அத்வாரஹ பத்ரா உதப்பிரஜாத்தயா அப்படிங்கிற மந்திரமானது அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணுற மந்திரம். இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆகுதா அக்னிஹி அப்படின்னா ஹபிர்பிஹி சந்திருப்தா அக்னிஹி. ஹபிஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அந்த அக்னி பகவான். அந்த அக்னி பகவானானவர் நஹா அஸ்மாகம் பத்ரஹா கல்யாணகரஹா பவது அப்படின்னு பாஷ்யம் சொல்கிறது. இங்கே அக்னியை உபாசனை பண்ணினா சகல விதமான இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம சம்விதானத்திலே சொல்கிறோம். ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் யசப்பிரக்யாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜः ஆரோக்கியம் இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு அக்னியை உபாசனை பண்ணுறதுல கிடைக்கும்னு சம்விதானம் பண்ணும்போது அந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது. சம்விதானம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் இந்த அக்னியை உபாசனை பண்ணி அவர் அவிர்பாகங்கள்லாம் கொடுத்து அந்த திருப்தி அடைஞ்ச அந்த அக்னி சந்தோஷமாக இருக்கார். அந்த அக்னி பகவான் வந்து அஸ்மாகம் பத்ரஹா எங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கட்டும். கல்யாணம்னா எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும் அப்படி அர்த்தம். சாதாரணமாக கல்யாண சப்தத்துக்கு மங்களம் அப்படி அர்த்தம். இங்கே இந்த இடத்துல வந்து எல்லா சௌக்கியம் நமக்கு என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக அந்த அக்னியை பிரார்த்தனை பண்ணுறது முதல் பாதம். பத்ரோனோ அக்னிராஹூதஹாங்கிற பாதம். அடுத்த பாதம் பத்ராராதி சுபக பத்ரோ அத்வாரஹா அப்படின்னு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஹே சுபக, சுபக அப்படிங்கும்போது ஹே அக்னே தனப்பிரதா அப்படின்னு விசேஷனம் கொடுக்குறார். அக்னியை உபாசனை பண்ண ஆரம்பித்தாச்சு, மேற்கொண்டு இவனுக்கு யாகாதிகள்லாம் பண்ணணும்னு சொன்னால் நிறைய திரவியங்கள்லாம் தேவையாக இருக்குது. அந்த திரவியத்தெல்லாம் அந்த அக்னி தான் கொடுக்கணும். அவர்னா அக்னியை கொடுக்க மாட்டார், வேற ஒரு பல பேருடைய மூலியமாக அவர் நமக்கு கொடுப்பார். அவர் உபாசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் பல பேரை கையை காமிச்சு அவளை கொடுங்க சொல்லி ஏற்பாடு பண்ணி பல பேர் திரவியங்களை கொடுப்பார். அதை வச்சுட்டு இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும். அதைத்தான் சொல்கிறது இங்கே. பத்ராராதி சுபக, ஹே சுபக அக்னே தனப்பிரத அப்படின்னு ஒரு விசேஷனம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அத்வரஹ ராதிஹி, அத்வரஹா ராதிஹி. அத்வரஹான யாகம், யாகம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும். ராதிஹி அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு தேவையான எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படி அங்கே பிரார்த்தனை பண்ணுறார். பத்ரா ராதிஹி, அதுவும் வந்து மங்களகரமாக இருக்கட்டும். பத்ரா ராதிஹி பத்ரா, அத்வரஹா பத்ரா, எல்லாமே வந்து அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அக்னியை பிரார்த்தனை பண்ணுறோம். நிறையா தனங்கள் கிடைக்கணும், அது மூலியமாக யாகத்தை நல்லபடியாக பண்ணணும். பத்ரஹா அத்வரஹா, அந்த யாகம் வந்து சிறப்பாக நடந்து
லோகக்ஷேமமாக ஆகணும். அத்பரஹா பத்ரஹா அப்படின்னு மறுநூறு பத்ர சப்தம் போட்டார். இந்த 4 பத்ர சப்தம் இருக்குதுக்குள்ள இந்த மந்திரத்துக்குள்ள. பத்ரஹான சாதா கல்யாணம்னு அர்த்தம், க்ஷேமம் அப்படி சொல்லலாம். அங்கங்கே வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பதத்தை அர்த்தத்தை மாற்றிக்கிறா, வேற ஒன்றும் இல்லை. பத்ரா ராதிசுபக பத்ரோ அத்வரஹா ஆயிடுத்து. பத்ரா உத பிரசாஸ்தயா அப்படிங்கிற 3வது பாதம். உத மேலும். இப்போ அக்னியை உபாசனை பண்ணியாச்சு, அக்னி மூலியமாக நமக்கு தேவையான யாகானுஷ்டானம் பண்ணத்துக்கு தேவையான தனங்கள்லாம் கிடைச்சாச்சு. இப்போ யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். யாகமும் நல்லபடியாக நடந்துன்னு இருக்கு. இப்போ யாகம் பண்ண ஆரம்பித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ராத்திகிங்கிற ஒரு பதம் ஒன்று நடுப்புற வந்தது. அதுக்கு தான சௌண்டியம்னு பேர். நன்னா அந்த யாகத்தில் வந்த தனத்தை தனக்குன்னு வச்சுன்னு விடக்கூடாது, அது எல்லாருக்கும் தானம் பண்ணணும். தானம் பண்ணி தனக்குன்னு எது யாகத்திலேயே தானம் தான் ரொம்ப விசேஷம். தட்சிணா காலம்தான் ரொம்ப முக்கியமான யாகத்தில் ஒரு விசேஷமான கட்டம். அதில் எல்லாத்தையுமே தானம் பண்ணணும். பிராணத்தை கூட தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு யாகத்தில். உத்காதா பிராண அத்தரியோ பிராணந்தே ததாமி அப்படிங்கிற, அத்தரியோக்கு பிராணத்தையே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். இவர் பிராணத்தை கொடுத்துட்டாருன்னா பாக்கி மிச்சம் இருக்கிற நடுப்புற இருக்க யாகம் பாதியில் நடுப்புறம் இருக்கிறது. மிச்சம் யாகம் பூர்த்தி ஆகணும். எங்கே இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுறது? அதனால் அது திரும்பி நான் வாங்கிக்கிறேன், பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே கிரீனாமி அப்படின்னு சொல்லி திருப்பி அதை வாங்கிக்கிட்டு பிராணனே தரேன் உனக்கு, அதை விருந்தெல்லாம் பண்ணி மேற்கொண்டு காரியம் பண்ண முடியாது, அதனால் நான் அதுக்கு ஒரு தட்சணையை கொடுத்து அதை நான் திருப்பி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாகத்தில் வருது. இப்போ அதுமாரி பணமெல்லாம் வந்தாச்சு, அதை தானம் பண்ணணும். பத்ரா ராதிகிங்கிற தான சப்தத்துக்கு தான சவுண்டம் அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்கு. அதுக்கப்புறம் 3வது பாதத்தில் பத்ரா உத பிரசஸ்தயா, உத்த மேலும், அப்படி உத்தன்னா மேலும்னு அர்த்தம். இதுக்கு எல்லாம் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்னா பிரசஸ்தயா. இவருக்கு பலவிதமான கீர்த்திகள்லாம் வரும். ரொம்ப ஸ்ரத்தையாக யாகம் பண்ணார், நிறையா தானங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு இவர் ரொம்ப புகழ்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவா. எப்போதுமே பணம் புகழ் ரெண்டுமே வந்துடுதுன்னா நமக்கு கர்வம் வந்துடும். கர்வம் வந்துடுது சொன்னால் அதுக்கு அடுத்த படிக்க நம்ம போக முடியாது. மறுபடியும் ரிவேர்ஸில் வர வேண்டியதை திரும்பி வந்துடுவோம், மேலே போக முடியாது. மேலே போகிறதுக்கு என்ன சாதனம் இருக்கணும்னா அந்த பிரசஸ்தியும் கல்யாணமாக இருக்கணும் அப்படிங்கிறார். பத்ராஹ கல்யாண்யா பவந்து, பத்ராஹ பவந்து கல்யாண்யா பவந்துன்னு அதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். அந்த பிரசஸ்தியும் கெட்டுவிடக்கூடாது. நல்லபடியாக நல்ல பிரசத்தியாக இருந்து கர்வம் வராமல் மேற்கொண்டு நிறையா இன்னும் பல யாகங்களில் பண்ணணும், பல அனுஷ்டானங்கள் பண்ணி லோக கல்யாணமாக அமையணும் அப்படிங்கிறதாக இந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது. இந்த மந்திரம் ரொம்ப வசதியான மந்திரம். இதை நீங்கள் கும்போணத்தில் ராஜா பாடசாலையில் போனால் பார்க்கலாம். அங்கே செவத்தில் தர்மராஜ சௌதிகள்னு எங்களோட குருநாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி அங்கே பாடசாலையில் எல்லா இடத்துலையும் எழுதி அக்ஷரத்தால் எழுதி சொல்லியிருக்கார், எழுதி வச்சிருக்கா. ராஜா பாடசாலையில் எழுதியிருக்கோம், இந்த மந்திரம் எழுதியிருக்கோம். பத்ரோ நோ அக்னிராஹூதோ பத்ரா ராஜசுபக பத்ரோ துவார பத்ரா உத பிரஜாதயா அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். இதுமாரி இன்னும் நிறையா மந்திரங்கள்லாம் எழுதியிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற அவகாசத்துக்கு இந்த ஒரு மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டு இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம சாமவேதாய நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இந்த நிகழ்ச்சியினுடைய அவசர கத்தியில் முடிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே முடித்து கொடுத்துட்டார். ஏன்னா 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை. ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ஒரு நேரத்தில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படி இருந்தால் தலைகழிந்தாலும் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம். காத்தால் 8:30 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னா 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம 3 மணிக்கு பாத பூஜை அப்படி சொன்னால் 3:30க்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடுது. ஒரே ஒரு பிரார்த்தனை, அடுத்த வருஷம் வரவா கரெக்டாக 2:45 வந்துடணும்னு பிரார்த்திக்கிறேன். 3 மணிக்குனா ஷார்ப்பாக 3 மணிக்கு ஆரம்பிக்கணும். எங்கள் ப்ரோக்ராம் போடுறோம். இப்போ நான் எல்லா வேதத்துலேருந்தும் வேதாந்த சதஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் யஜுர்வேதம் வைக்கலை,
சாமவேதம் எனக்காக சுருக்கி சொல்லிட்டார் பாவம். அவர் மடை திறந்து வெள்ளம் மாதிரி பேச ஆரம்பிச்சார்னா 1 hour கூட பேசுவார். ஆனால் அவர் எனக்காக சுருக்கின்ட்டார். ஸோ அவள் பெரியவா கௌரவத்தோடு பண்ணுறா. நான் அவருக்கு சந்தோஷமாக நான் நமஸ்காரம் சொல்கிறேன். ஆனால் நான் அப்படி நான் விரும்பலை. நிறையா பேர் கேட்கணும், நன்னா சந்தோஷமாக அந்த வேத மந்திரங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறத ஆசைப்பட்றேன். அதே மாதிரி சந்திரமௌலி ஸ்தோத்திகளையும் நான் கேட்டுட்டு இருந்தேன், பிரார்த்தனை பண்ணேன். நீங்களும் சொல்லுங்கள், 2 சாமவேதம் சொல்ல வைக்கலாம். ஏன்னா போன வருஷம் சாமவேதமே வர, ஆனால் இந்த வருஷம் வைக்கலான்னு நினச்சேன், டைம் இல்லை. அவரும் பாவம், அவரும் என்னை மன்னிக்கணும், நான் அவர் இது பண்ணிட்டேன்றத. அதனால் அடுத்த தடவையிலேருந்து பிரார்த்தனை ஷார்ப்பாக 3 மணினா 3 மணிக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது ஒரு 2:45, நம்ம 3 மணினா 2:45 டார்கெட் பண்ணால் தான் 3 மணிக்கு இருப்போம். அந்த மாதிரி வந்துடணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த நிகழ்ச்சியத்தோடு முடிச்சுக்கிறேன். 7 மணிக்கு ஸ்ரீகிருஷ்ண கணபாடிகளுடைய பிரயோக மந்திரா இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பிரயோகம் பண்ணுற மந்திரங்கள்லாம் குழந்தைகள் எல்லாருக்கும் ஹிந்தியில் சொல்லணும் இல்லையா? ये मंत्राः अस्माकं अथवा संस्कृते वदामि, ये मंत्राः अस्माकं प्रयोगे भवन्ति तेषां वैशिष्ट्यं किम् इत्यस्मिन् विषये अद्य रात्रौ 7:00 श्रीकृष्णगणपाठिनः अस्माकं कृते भाषयन्ति, अस्माकं प्रति तान् तद्विषये बोधयन्ति. अतः कृपया शीघ्रमेव अत्र आगत्य पादऊन 7:00 अत्र उपविशन्तु. 7:00 शार्प् वयम् आरम्भं कुर्मः. इदानीं सन्ध्यावन्दनादिकं कृत्वा अनन्तरं अधः प्रदेशे भवत्कृते अल्पाहारः लभ्यते, तदपि स्वीकृत्य सन्ध्यावन्दनादिकं कृत्वा अत्र पादऊन 6:00 अत्र उपविशन्तु. धन्यवादः. நமஸ்தே, சர்வேபியோ நமஹ. ஒரே நிமிஷம் சம்பாவனை கொடுத்துட்றேன், நான் மறந்து போயிட்டேன். அங்கே இருக்கு, அங்கே சந்தோஷம். நமஸ்காரம். तस्माद्वा एतस्मादात्मन आकाशस्य सम्भूतः, आकाशात् वायुः, वायोरग्निः, अग्निरापः, अद्य पृथिवी, पृथिव्या ओषधयः, ओषधीश्चोर्णम्, अन्नात् पुरुषः.